வணக்கம். ஜெயமத் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு. இப்போ புதன் தனுசு ராசியில் நவம்பர் 27 முதல் ஜனவரி 30 வரை பயணிக்கிறார். இடையில் ஒரு 7 நாள் விருச்சிகத்துக்கு வந்துட்டும் போகிறார். இதை பற்றியான பலாபலனை தெரிஞ்சுக்க தான் இந்த பதிவு. விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்திலேயே புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் இடத்துலையும் இருக்குது, 9ஆம் இடத்துலையும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய சுய வலிமை, ஆற்றல், அறிவு, செயல்திறன் அனைத்தையும் புதனுடைய சுபாவத்தையும் நம்ம விருச்சிக லக்னக்காரங்க வச்சுருக்கோன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட புதன் நமக்கு 2ஆம் இடமான பேச்சு, தனம், கல்வி, குடும்பம், சேமிப்பு, இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமான ஒரு ஸ்தானத்தில் போய் அங்கே உட்கார்றாரு. இதில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் தான் பெரும்பாலும் பயணிக்கிறாரு. ஒரு 7 நாள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு போயிட்டு வக்கரமாயி ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் கேது நட்சத்திரத்துக்கு மறுபடியும் விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு 7 நாள் வர்றார். டிசம்பர் 28 விருச்சிகைக்கு 3ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகி 7ஆம் தேதி மறுபடியும் தனுசு ராசிக்கு வந்துடுறார். இப்போ நம்ம மொத்தத்தில் கேது மாதிரி செயல்படக்கூடிய புதனுங்கிற அடிப்படையில் தான் இந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார் புதன். சரி, இந்த புதன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆனால் அந்த கேது எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு அந்த பலன். அப்போ கேது இப்போ பயிற்சிக்கு பிறகு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், கன்னியில் இருக்கார். அதனால் தன லாபம் என்கின்ற இந்த 2 பாவங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பவர். அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நமக்கு பேச்சினால் சம்பாதிக்கிறது, நம்ம உத்தியோகத்தினாலும் தொழில்னாலையும் சம்பாதிக்கிறது, கலை திறமைகள்னால சம்பாதிக்கிறது, நம்முடைய படிப்பை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் வாங்கிறது, இதுக்கெல்லாமே வளர்ச்சி தரும். அப்போ ஒரு தனலாப ஆதாயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பான இருக்கிறது. இப்போ தனாதிபதியான குருவும் கேது நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் மேஷத்தில். இன்னொரு கேது நட்சத்திரம் அஸ்வினி நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் போயிட்டுருக்கார். அப்போ இந்த 2க்கும் 6க்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறது சேமிப்பு, பணவரவுக்கு சப்போர்ட் பண்ணுற இடம். அதே மாதிரி ஒரு வேலையில் சம்பாதிக்கிறதையும் அது குறிக்குது, அல்லது ஜாப் ஒர்க்கு, சர்வீஸ் பண்ணி சம்பாதிக்கிறது, சொந்த தொழிலில் சம்பாதிக்கிறது, எல்லாத்துக்குமே அது சப்போர்ட்டான ஸ்தானம் தான். அப்போ இந்த குருவுக்கும் புதனுக்கும் ஒரு தொடர்பு சுப விளைவாக நிகழ்கிறது. அந்த இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோக்கங்கள், குறிக்கோள் நிறைவேறுவதற்கு சூழல் நமக்கு ஒத்துழைக்குங்கிறத புரிய வைக்குது. ஜென்ரலாகவே விருச்சிக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடமாகிய அந்த தனுசு அப்படிங்கிறது உபயராசியாக இருக்கிற காரணத்தினால பெருசாக ஒரே சீராக வளர்ச்சி அடைகிறது கிடையாது. தனநிலை அப்படிங்கிறது, அதாவது தன்னுடைய சுய சம்பாத்தியம் என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த இயற்கை சூழலே அங்கே தடையாக இருக்குது. ஆனால் நிலையற்ற ஒரு தன்மையை வச்சிட்ருக்குது. அதாவது குருங்கிறவர் நல்ல கிரகம், அந்த வீட்டுக்கு அதிபதி. ஆனால் அந்த உபய ராசிங்கிறது நிலையற்ற தன்மை குறிக்குது. அதனால் பெரும் பணம் சில நேரங்களில் வருவதே நமக்கு சேமிப்பாகிவிடக்கூடும். ஆனால் காலமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு அங்கே விருச்சிக லக்னத்துக்கு அங்கே ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை. இப்போ நம்ம 6ஆம் இடம்ங்கிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பக்கபலமாக அந்த வேலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே போல் தான் ஒரு கவர்மெண்ட்டு சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும், அரசியல் தலைமை ஏற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணும். அந்த தொழில் ஸ்தானம் என்பது ஸ்திரமாக இருக்கும். அப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவருக்கு என்ன பெரிய டெவலப்பில் இருக்கார், அல்லது ஒரு விஐபியாக அவர் இருக்கார், முக்கிய மனிதராக அவர் இருக்கார், அவர் ஒரு
பணநிலை வசதி படைத்த அல்லது தொழில் பலம் படைத்த நபர் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த பண வரவு செலவு போக்குவரத்து அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்தோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரே ஸ்டடியாக இருக்கிறது இல்லை. பட் இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த 63 நாட்கள் அப்படிங்கிறது புதனுடைய இந்த தனுசு ராசி பயணத்தில் நாம் எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வேலை செய்யும். திடீர் ஆர்டர் வந்தது, ஒரு பல்க் ஆர்டரு, நிறைய சம்பாதிக்க வேண்டிய சூழல், அது ஒரு அதிர்ஷ்டமாக கிடச்சிது, அதனால் நம்ம ஏர்ன் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய பணம் இருந்தாலும் சேர்றது. மொத்தத்தில் நம்மளுடைய திறமை, நாம் பணம் என்பதற்காக நாம் என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளுகிறோமோ அந்த முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. அது நம்மளுடைய மூளை உழைப்பு, பேச்சு திறமை, மன வலிமை மற்றும் நம்முடைய படிப்பு திறமைகளை வைத்துத்தான் வருமோ ஒழிய நம்ம பணம் போட்டு பணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஒருவருக்கும் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தனஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு கொடுப்பனைன்னு ஒன்று இருக்கும். என்னுடைய லைஃப்பில் கையிருப்பு பணம் அப்படின்ற தனஸ்தானத்துக்கு அது மத்தியமமாக இருக்கா, இல்லை ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்கா, இல்லை ஹை லெவலில் இருக்கா அப்படிங்கிறத அந்த கொடுப்பினையும் முதல்ல தான் நம்ம விதியாக தெரிஞ்சுக்க முடியும். அதன்படி அந்த கொடுப்பினை நமக்கு நம்முடைய சிறு வயதிலிருந்து வரக்கூடிய திசைகளின் வழியாக அந்த கொடுப்பினை திசை கொடுப்பினையாக மாறி வேலை செய்யும். ஒரு கொடுப்பினை இருந்தாலும் அதற்குரிய பருவமோ திசையோ வரும் பொழுது தான் அதை அனுபவிக்க முடியும். அந்த வகையில் அந்த பண வரவுக்கு நமக்கு அந்த தனஸ்தானம் என்பது அந்த கொடுப்பினையை சுட்டி காட்டும். இப்போ நம்ம விருச்சிகத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? கேது, சுக்கிரன், சூரியன். இப்போ இந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நமக்கு தனநிலை சம்பாதிக்கக்கூடிய அந்த கொடுப்பினை நன்றாக இருக்கிறது என்று பொருள். அப்படி நன்றாக இருந்த கிரகம் திசை நடத்துகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 20 வருஷம் சுக்கிர திசை வருகிறது, அந்த சுக்கிரன் பலமாக இருக்கிறது என்றால் அதில் பிரபலமாக்கி விட்டுரும். இந்த மாதிரி நமக்கு ஜனன ஜாதகத்தில் செயல்படக்கூடிய கிரகங்கள் இந்த கோச்சாரத்திலையும் இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த தொடர்புகளெல்லாம் வரும் பொழுது நமக்கு சில நன்மைகளை செய்துவிடக்கூடும். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த குருவோ புதனோ கேதுவோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு உபநட்சத்திரமாக நமக்கு வராமல் இருந்தாலே இந்த காலகட்டத்தில் நான் சொன்னபடி இந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பணம் சேமிக்கக்கூடிய யோகங்கள் மற்றும் நம்ம என்ன நோக்கத்துக்காக என்ன ஃபீல்டில் என்ட்ரி ஆகிறோமோ அந்த ஃபீல்டில் நம்ம பெறக்கூடிய சக்ஸஸை உறுதிப்படுத்தும். இப்போ ஒரு லாயர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய கேஸ் கிடச்சி அந்த பேச்சினுடைய திறமையினால் ஒரு பெரிய ஃபீஸ் வாங்குறாரு அப்படின்னா அது ஒரு யோகம். அது மாதிரி கன்சல்ட்டிங்கில் கூட அந்த மூளை உழைப்பில் கூட அது பயன்படுத்தப்படும். இப்படி ஒரு நல்ல தனலாப ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை விருச்சிக லக்னம் பெறுகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.